ஜெயராம் ஊர்வசி யோகி பாபுவின் அசத்தல் நடிப்பில் பாண்டியராஜ் இயக்கத்தில் பரிமலா அன்கோ குடும்பத்துடன் கொண்டாடும் ஒரு டார்க் ஹியூமர் திரைப்படம். 20 years ஃபீல்ட்ல இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ், ஹாஸ்டல், படிக்கும்போது பார்ட் டைம் ஜாப் வேற. அன்னமால்னாலே மன திருப்தி தான். அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. அமெரிக்கா கிட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கம். அந்த காலத்துல பிரிட்டன் மாதிரி அந்த நாட்டை கம்ப்ளீட்டா நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நாய் வாய வச்ச மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உக்ரைனை நோண்ட ஆரம்பிச்சிருக்காரு. அதான் ஈரான் கடுப்பாயிட்டாங்க. இங்க ஆரம்பிச்சுட்டு இங்க வாங்கடா, நாங்க இங்க வெயிட் பண்ணி இருக்கிறோம்டா. இல்ல சண்டை முடிஞ்சிச்சுன்னு சொல்லுங்க. ரெண்டும் கேட்டானா இப்படி விட்டுட்டு போனீங்கன்னா நாங்க சண்டைன்னு நினைக்கிறதா இல்ல சமாதானம் நினைக்கிறதா? வெளியே சொல்ல மாட்டாங்க தகவல்களை. நான் எதுக்கே உனக்கு சொல்லணும்? இந்தியா இவ்வளவு ஒரு சேஃப் ஜோன்ல பக்காவா பண்ணிட்டு இருக்காங்களாங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்கல்ல. ஒன்னால உன் குடும்பத்தை மேனேஜ் பண்ண துப்பு இல்ல. எக்ஸ்ப்ளோரேஷனையும் நீங்க பண்ண விட மாட்டீங்க. அங்க பண்ற இடத்துல இருந்தும் துரத்தி அடிச்சிருவீங்க. ஆனா எதுவுமே பண்ணலன்னு சொல்லுவீங்க. அப்படின்னா உங்களெல்லாம் கரப்பாம்பூச்சின்னு தான் சொல்லுவாங்க. உடனே பாருங்க, இவங்க 18 டன் கோல்டை வித்துட்டாங்கன்னு ப்ளூம்பெர்க்ல ஒரு டுபாக்கூர் செய்தி போட்டிருக்காங்க. ஆர்பிஐல அதுக்கு மறுப்பு தெரிவிச்சாங்க. மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் நேஷன் ஃபர்ஸ்ட். எனக்கு என் நாடு தான் முக்கியம். அதுக்காக நான் என்ன ஒண்ணா செய்வேன். அதனால தான் இன்னைக்கு மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். வணக்கம் தம்பி. என்ன நடக்குது? ட்ரம்ப்புக்கு மூளை பிச்சுக்கிட்டு ஒரே ஒளறிக்கிட்டு இருக்காராம். அமெரிக்கா வட்டாரங்கள்ல செய்தியா வருது. ஒரு பக்கம் நேற்று ஈரான் குவைத் மேலே போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. என்னடா இப்போதான் ஓஞ்சிச்சு, பெட்ரோல்லாம் இப்போதான் கரெக்டாக கொடுத்துட்டு இருக்காங்களேன்னு நினச்சோம். அதுக்குள்ளே இன்னொரு குண்டு போட்டுட்டு இருக்காங்க. என்னென்ன நடக்குது இன்னுமா முடியல? ஓ ஆமா, சண்டை போட்டு இருந்தாங்கல்ல. ஆமா கரெக்ட். இப்போதான் ஞாபகம் வருதுங்க நீங்க சொல்லும் போது தான். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இல்லை, இவங்க என்னதான் நினச்சிட்டு இருக்காங்க. அமெரிக்கா கிட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கம் அதுதான். அதாவது அவங்க ஏதாவது ஒரு நாட்டில் போயிட்டு சண்டையை ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு அந்த காலத்துல பிரிட்டன் மாதிரி அந்த நாட்டை கம்ப்ளீட்டா நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. போனோம், சண்டையை மூட்டி விடணும், இவங்களும் கோதால இறங்கணும், நிறைய ஆயுதம் எல்லாம் செலவு பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஆயுதத்துக்கு அங்க ஆயுத தயாரிப்பு கம்பெனிகளுக்கு ஆர்டர் கொடுக்கணும். அங்க நிறைய வேலை வாய்ப்பு வரும், பணம் வரும், கேம்பெயின் ஃபண்டிங் வரும். அதுக்கப்புறம் இந்த நாய் வாய வச்ச மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பாதியில விட்டுட்டு அங்க ஏதோ ஒரு இலை உழுதுன்னு சொன்ன உடனே அந்த நாய் ஓடிடுமா. அந்த மாதிரி இங்க சண்டை போட்டது போதும், அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போடுவானுங்க. இப்போ திருப்பி இவங்க இதை தான் பண்ணிட்டு இருக்கானுங்க. அங்க நான் நினைக்கிறேன் ஈரான் குவைத் மேல குண்டு போட்டாங்கன்னா எதுக்காகன்னா, டேய் ஒண்ணு சண்டை போடுங்க, இல்ல சண்டை முடிஞ்சிச்சுன்னு சொல்லுங்க. ரெண்டும் கேட்டானா இப்படி விட்டுட்டு போனீங்கன்னா நாங்க சண்டைன்னு நினைக்கிறதா இல்ல சமாதானம் நினைக்கிறதா? சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. சரி குவைத் மேல ஒரு குண்டை போடு. அப்பவாது இவனுக்கு ஆமால நம்ம சண்டை போட்டோமே அப்படின்ட்டு இந்த பக்கம் திரும்பி வரானா பாக்கணும். அந்த இதை பத்தி ஒண்ணுமே யோசிக்கிறது இல்ல போல இருக்குது அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆஃப்லைன் மோட்ல தான் இந்த மாதிரி தான் இருந்துச்சு நடுவில். அதுதான் இப்போ இன்னைக்கு அமெரிக்கால உக்ரைனுக்கு ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ் பணம் கொடுக்க போறாங்களாம். இவர் வந்த உடனே அதெல்லாம் இல்லைன்னாரு, சண்டையை நிறுத்தணும்னாரு. நோபல் பரிசு வேற கேட்டாரு. அது கொடுக்கல அப்படின்றதுனால பார்த்தாரு, சண்டையை நிறுத்தினா நோபல் கொடுக்கறான்னு பார்த்தா கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அப்ப சண்டை போட்டுட்டு நான் நிறுத்துறேன், அப்பவாது கொடுங்கடான்னா அதெல்லாம் கிடையாதுன்ட்டாங்க. அதனால அது வேணாம் அப்படின்ட்டாரு அவரு. நாமளே ஏதாவது உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உக்ரைனை நோண்ட ஆரம்பிச்சிருக்காரு. அதான் ஈரான் கடுப்பாயிட்டாங்க. இங்க ஆரம்பிச்சுட்டு இங்க வாங்கடா, நாங்க இங்க வெயிட் பண்ணி இருக்கிறோம்டா அப்படின்னு அங்க போங்கடாங்கிறானுங்க, கேட்க மாட்டாரு. இதுல குவைத் மேலனா கொஞ்ச நாளா யுஏஇ திருப்பி அடிச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட். அண்ட் இப்போ இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த லெபனான்ல போட்டு தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சீஸ்ஃபயர் வரும்போதே என்ன எதுனா ரைட்டு அங்கேயும் நிறுத்திக்கணும் இங்கேயும் நிறுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா திருப்பி ஈரான் என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு இந்த சண்டை போட்டதுக்கு நஷ்டஈடு கொடுங்க. அமெரிக்கா சொல்றாங்க, நாங்க மற்றவங்க கிட்ட வாங்கி தான் பழக்கம், கொடுத்தெல்லாம் பழக்கம் இல்லை, என்கிட்ட போய் நீ கேட்குற அப்படின்னு. அடுத்தது அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ், அது எங்க கண்ட்ரோல் தான் கிடையாது, அதெல்லாம் ஓப்பன் அப்படின்றாரு. அடுத்தது இந்த நியூக்ளியர் இது. ஆக்சுவலா ஈரானை பொறுத்த வரைக்கும் அதை சரண்டர் பண்றதுக்கு அவங்க ஓகே, ஆனா கொஞ்சம் மரியாதையா இருக்கணும். வெளிலெல்லாம் சொல்லாதீங்க, அதை பத்தி பேசாம அப்புறம் அப்படியே காதும் வச்ச மாதிரி எல்லாம் நார்மலைஸ் பண்ணும்போது பிசினஸ் ரிலேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது அப்ப நாங்க கொடுக்குறோம். எடுத்த உடனே அதை கொடுத்துருங்கன்னு சொன்னா நாங்களும் ஊர்ல நாளைக்கு பண்ணி வெளிஞ்சல்லையா போனோம்ல அப்படின்றது அவங்க நாட்டுக்கு இதா இருக்கு, அதெல்லாம் மரியாதை அசிங்கமா இருக்கும்ல அவங்களுக்கு எல்லாம். சரண்டர் ஆயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல காலத்துக்கு அங்க எதிர்கட்சி எல்லாம் கிடையாது, இருந்தாலும் ஒரு மரியாதை கெத்த காப்பாத்திக்கணும் இல்லையா?
இவர் வந்து அந்த காம்பன்சேஷனை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு. சரிடா சண்டையாவது போட்டு தொலைங்கடா அப்படின்னா அதுலயும் அவர் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன்றாரு. இதுதான் அந்த நாய் வாய வச்ச கதை அப்படின்றது. இப்போ டர்க்கி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பக்கம் சிரியா வழியா இன்னொரு ஒரு பாதையை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேருந்து வந்து மெடிட்டரேனியன் அந்த பக்கம் யூரோப்புக்கு இது பண்றது. ஏன்னா யூரோப்பும் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் வழியா தான் போனோம். அதனால இந்த பக்கம் ட்ராக் போடலாம் அப்படின்னு. கடைசியா ட்ரம்ப்புடைய இது என்னன்னா அந்த ஆப்ரகாம் அக்கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நடுவில் அந்த காசா அக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மற்ற நாட்டு பிரதம மந்திரிலாம் வந்து கை தட்டுங்க அப்படின்னாருல, அதுல வந்து சவுதி அரேபியா இவங்கெல்லாம் சைன் பண்ணுங்க பாகிஸ்தான் அப்படின்னு. அவங்க பண்ண மாட்டோன்றாங்க. அவர் என்ன சொல்றாரு, நீங்க வந்து இஸ்ரேலோட ரிலேஷன்ஸை நார்மலைஸ் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட் ஆயிருங்கோ. ஏற்கனவே யுஏஇ இஸ்ரேல் வந்து அந்த உடன்படிக்கைக்கு வந்துட்டாங்க. ஆக்சுவலா சவுதியோட வர வேண்டியது யாசர். அதை கெடுக்கிறதுக்காக தான் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஹமாஸ் போயிட்டு இஸ்ரேலில் அட்டாக் பண்ணாங்க தெரியுமா, அக்டோபர். ஆமா ஆமா. ஏன்னா அங்க ஃபிளேர் அப் ஆயிடுச்சுன்னு சொன்னா இது நின்றுரும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அப்போ சவுதி தான் வந்து அந்த பகுதியிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய செல்வாக்குள்ள ஒரு நாடு, அரபு நாடுகள். அவங்களே இஸ்ரேலோட நார்மலா போயிட்டாங்கன்னு சொன்னா அதுக்கப்புறமா ஈரான் வந்து அவங்களுடைய அந்த ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹூத்திஸ் இவங்க மூலமா கொச்சல் கொடுக்க முடியாது. ஸோ அதை கெடுக்கணுன்றதுக்காக தான் ஹமாஸ் அங்க பண்ணது. அதுக்கு அவங்க பதில வாங்கி கட்டிக்கினாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல சரி லெபனான் மேல அட்டாக் கூடாது அப்படின்னு சொன்னா கூடவே இன்னொன்னு இருக்கு, ஹிஸ்புல்லா சும்மா இருக்கணும், ஆயுதத்தெல்லாம் ஒப்படைக்கணும்னு. அவங்க அதை திருப்பி கொடுக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா அவங்க வந்து ஆயுதத்தையும் ஒப்படைக்க மாட்டாங்க. நாங்க கொஞ்சம் கேப் கொடுத்த உடனே அவங்க வந்து பணத்தை இது பண்றது, அதுக்கப்புறம் ஆயுதத்தை வாங்குறது அப்படின்ட்டு ஒன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணினே போவாங்க. மறுபடியும் நாங்க முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா, நாங்க அதை ஒத்துக்க மாட்டோம் அப்படின்றது இஸ்ரேலுடைய ஆர்கியூமெண்ட். ஸோ இதுதான் மறுபடியும் இது எப்போ பெரிய அளவுக்கு ஃபிளேர் அப் ஆகி மறுபடியும் இவங்க எப்போ பேச்சுவார்த்தை நடத்தி இதுல பாகிஸ்தான்ல இருந்து வேற மேலேங்கழியும் போயிட்டு வந்து நிற்கிறாங்க. அது அந்த ஃபிளைட் எங்க தான் பறக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. அப்படிதான் இருக்கு அந்த கதை. ரொம்ப கேவலமா பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் அது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் இப்ப நாம என்ன பண்ணிருக்கோம் தெரியுமா, ஓமனோட டீல் போட்டிருக்கோம். அது வந்து இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ்க்கு இந்த பக்கம் வெளில இருக்குது. ஸோ அங்கேருந்து வந்து நம்ம ஃபெர்டிலைசரோ இல்லை கேஸோ இதெல்லாம் வாங்குறதுக்கு நம்ம சார் அதே போல சார் இன்னொரு தகவலும் பேசப்பட்டுச்சு ஒரு ஊடகத்தில். ஈரானுடைய வெளியுறவுத்துறையும் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சில ஆஃபீஸர்ஸும் இந்த ஹார்மோஸோட அந்த பிரச்சனைக்காக ரகசியமாக சந்திச்சதாக சொல்லப்படுது. அது உண்மையா? ஏன்னா அதுக்கப்புறம் தான் நமக்கு சில கண்டெய்னர்ஸ்லாம் வெளியே வந்துச்சு. இல்லை ரகசியமானு கூட இல்லை, ஓப்பனாக கூட சில இதெல்லாம் பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதில் எந்த விதமாக அதுலேயும் ட்ரம்ப் வந்து பிரதமர் மேலே அதிருப்தியாக இருந்தாருங்கிற ஒரு விஷயம் அவரு என்ன வேணா சொல்லிட்டு போகலாம். இங்கே சில சில்லுண்ணிகள் உக்காந்துன்னு பார்த்தீங்களா பயந்துட்டார் டர் ஆயிட்டார் அப்படின்னு. அது அப்படி கிடையாது. இப்போ சமீபத்தில் ஒருத்தர் காங்கிரஸில் ஒருத்தர் போட்டிருக்காரு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மார்க்கோ ரூபியோ சொன்னார், வெனிசுவேலா அவங்க வந்து அமெரிக்கா இந்தியாவுக்கு வந்து இது பண்ண போறாங்க, அங்கேருந்து அந்த பிரசிடென்ட் இங்க வருவாங்கன்னு சொன்னாரு. இப்போ பாருங்க வெனிசுவேலால நீங்க வந்துக்கிறாங்க. அப்ப நம்மளுடைய பாலிசி டிசிஷனை யார் டிசைட் பண்றாங்கோ அப்படின்னு டே லூசு அப்படின்னு தான் சொல்லணும், வேற எதுவும் இல்லை. வெனிசுவேலான்றது இப்ப கிட்டத்தட்ட அமெரிக்காவுடைய இன்னொரு மாகாணம் ஆகிவிட்டது. ட்ரம்ப் கூட ஒரு தடவை ஜோக்கா சொன்னார், இந்த பிரசிடென்ட் முடிஞ்ச பிறகு, இந்த டேர்ம் முடிஞ்ச பிறகு நான் வெனிசுவேலாவில் போய் நிக்க போறேன், அங்க பிரசிடென்ட் ஆக போறேன் அப்படின்னாரு. ஸோ அது ஃபுல்லா அமெரிக்கா கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்றதுனால அவங்களுடையது வந்து ஹெவி க்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லா நாடுகளாலையும் வந்து அதை இது பண்ண முடியாது. பட் நம்ம கிட்ட அந்த ஃபெசிலிட்டி இருக்கு. அண்ட் கொஞ்சம் ரெடியூஸ்டு ரேட்ல வேற வருது. தூரக்கேந்து வந்தாலும் ரேட்டு நமக்கு கம்மின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க வந்து இங்க பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்க. அது அமெரிக்காவுடைய ஆர்டர்ஸ். அவங்க வந்து நீ போங்க அப்படின்றதுனால அவங்க வராங்க. இதுக்கு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணாங்க சொல்றதுக்கும் அதாவது அறிவு வேணாம் கொஞ்சம் கூட. இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. நமக்கு தேவை ஆயில். ரஷ்யா வந்து ஒரு காலத்துல நமக்கு கம்மி விலையில கொடுத்துருந்தாங்க, இப்போ அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வெனிசுவேலா கம்மியா கொடுக்குறாங்க. ரெண்டாவது அவனுடைய ஹெவி க்ரூடு அதை வந்து நிறைய கண்ட்ரியால ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ நமக்கு வந்து ஒரு குறைஞ்ச விலையில கொடுக்குறாங்கன்னும் போது நமக்கு என்னங்க மார்க்கெட் அவ்வளவுதானே, கம்மி விலையில கிடையாது வாங்கிட்டு போறோம். இது என்ன காம்ப்ரமைஸ் சொல்லிட்டீங்கன்னா அப்ப தேசத்து மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம பேசின்னு தெரியுதுங்க இந்த காங்கிரஸ் கும்பல்னு தான் நான் சொல்லுவேன். சரி, இப்போ நமக்கு இந்த பிரச்சனைனால வந்து பெட்ரோல் டீசல் விலை வந்து உயரும், கேஸ் வந்து உயரும், கிடைக்காது, தட்டுப்பாடு ஏற்படுங்கிற ஒரு அச்சம் வந்து மீண்டும் மீண்டும் நம்ம இந்திய நாட்டையும் தமிழ்நாட்டையும் துரத்திக்கிட்டே இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு உண்மை? நம்ம அதை சேஃப் ஜோனுக்குள்ள வந்துட்டோமா? இல்ல தட்டுப்பாடு அப்படின்றதெல்லாம் கிடையாது. என்ன ஒண்ணு விலை உயர்வு அது வரட்டும், அது பிரச்சனை இல்லை. பட் இல்லாம இருக்க கூடாதுல்ல டோட்டலா. சார் யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் நான் இங்க வந்தப்போ பெட்ரோல் பங்க் வாசல் எல்லாம் அவ்வளவு கூட்டம் அம்முச்சு, ஞாபகம் இருக்கா? ஆமா.
சொன்னதை கூட கேட்காம அது ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ்னால. ஆமா இன்னைக்கும் அதே சிச்சுவேஷன் தான் கண்டினியூ ஆகிருக்கு. இப்ப ஏன் பெட்ரோல் பங்க் வாசல்லாம் கூட்டினால அவங்க சிலிண்டர் எடுத்துக்கணும். ஐயோ நேத்து தான் நான் வந்து ஆஸ்பத்திரியில இருந்து வந்தேன், சிலிண்டர் இல்ல, நான் என்ன பண்ணுவேன்? இன்னைக்கு யாராவது சிலிண்டர் கம்பெனி வாசல்ல போய் நிக்கிறாங்க இல்ல? இப்போ ஜென்யூனா வந்துட்டு தான் இருக்கு. ஒரு நாள் 2 நாள் தாமதமாவது ஆனா வந்துருது. அப்புறம் என்னங்க பேச்சு இது? ஐயோ ஹோட்டல்லாம் மூடிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப எந்த ஹோட்டலும் மூடின மாதிரி தெரியல. டீ கடையில இருந்து எல்லாமே தான் எல்லாமே இருக்கு. அப்புறம் தட்டுப்பாடுன்றது கிடையாது சார். என்ன இதை இன்டர்நேஷனல் ரேட் ஏறுது அப்படின்றதுனால. ரெண்டாவது நம்ம வந்து கன்சப்ஷன் பேஸ்டு எக்கானமி நம்மளது. அண்டு பெரும்பாலும் இம்போர்ட் டிபெண்ட். அதுலேயும் 88% ஆயில் நம்ம இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். அப்போ டாலருக்கான தேவை அதிகமாக இருக்கிறது, டாலருடைய விலை ஏறிக்கொண்டிருக்கின்றது. இந்த காரணங்களால கொஞ்சம் விலை ஏறி இருக்கு. அது வந்து நம்ம எப்பயுமே சேஃப் ஜோனுங்கிறது நம்ம நாட்டுக்கு இருக்குல்ல, அதுல சந்தேகமே கிடையாது. தட்டுப்பாடுன்றது சான்ஸே கிடையாது யாசர். என்ன மறுபடியும் ஃபிளேர் அப் ஆச்சு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் விலை ஏறலாமே தவிர நம்ம சோர்சஸ் எல்லாம் டைவர்சிஃபை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நான் சொன்னேன்ல வெனிசுவேலா அப்படின்னு சொல்லிட்டு, வெனிசுவேலா இருந்து வரலாம்னா உங்களுக்கு இந்த ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸ் தேவையே இல்லை, அது பாட்டுக்கு கர்நாடக பக்கம் வரப்போகுது. புரியுதுங்களா? புரியுது. சோ அப்ப ஆயில்ல எந்த பிரச்சனையும் கிடையாது நமக்கு. அடுத்தது இப்ப இந்த கோல் கேசிபிகேஷன் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சோம் சார். இப்போ அதுக்கு முன்னாடி இது ஒரு முக்கியமான கேள்வி சார். இப்ப நம்ம நாட்டுல இருந்து நம்ம உற்பத்தி செய்யறது உண்மையாகவே வந்து அது நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ்காரர்களா இருக்கட்டும், எதிர்கட்சியான வேலைகளை செய்வாங்க. அதே போல அது வந்து தேசிய அளவு ஊடகங்களையும் பேசக்கூடிய, அதாவது நான் சொல்றது உலக தேசிய ஊடகங்கள்ல பேசக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்தியாவுடைய உற்பத்தி லெவல் உண்மையான லெவலை வெளியே சொல்ல மாட்டாங்கிற அந்த ஒரு குறை இருக்கு. நம்மளுடைய உற்பத்திங்கிறது எப்படி எந்த அளவுக்கு இருக்கு? பெட்ரோலா இருக்கட்டும், கேஸா இருக்கட்டும். மீத்தேன் கேஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா தடை பண்ணுவீங்க. ஆனா கேஸ் வந்து தட்டுப்பாடு அப்படின்னு சொன்னா கொய்யன்னு கத்துவீங்க. இப்போ நிக்கோபார்ல ஒரு பெரிய டிஃபென்ஸ் ப்ராஜெக்ட் இது பண்றாங்க. அதுக்கப்புறம் ராஜஸ்தான்ல கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்தமான் பகுதிகள்லாம் நினைக்கிறேன். அங்க ராஜஸ்தான் சொன்ன ஞாபகம் வருது. ராஜஸ்தானுக்கு வந்து அந்த பூஜை போடுறப்ப பிரதமர் முதல் முறை மோடி பதவி ஏற்றாரு. அப்ப ஈரான்ல இருந்து அவர் வந்திருந்தார் அதிபர் கூட. ஸோ இப்போ புதுசா ஆயில் ஃபீல்ட் எல்லாம் ஆஃப்ஷோர் ஏதோ ஒன்று ரெண்டுத்துலையும் இது பண்ணிட்டு இருக்காங்க. ராஜஸ்தான்ல அந்த பக்கம் அந்த கடல் பகுதியில் அப்படின்னு எல்லா இடத்துலையும் நம்ம தீவிரமா இது பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் தடுக்கணும்ட்டு ஒரு கும்பல் கிளம்பும். அப்போ நம்ம எக்ஸ்ப்ளோரேஷனையும் நீங்க பண்ண விட மாட்டீங்க, அங்க பண்ற இடத்துல இருந்தும் துரத்தி அடிச்சிருவீங்க. ஆனா எதுவுமே பண்ணலன்னு சொல்லுவீங்க. அப்படின்னா அவங்களெல்லாம் கரப்பாம்பூச்சின்னு தான் சொல்லணும், வேற என்னன்னு சொல்றது? யாரையும் ஒழுங்கா இருக்க விட மாட்டீங்க, நாடு நல்லா இருக்க கூடாதுன்ற எண்ணத்துல நீங்க பண்ணிட்டீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதுதான் சார் இன்டர்நேஷனல் மீடியால என்ன சொல்றாங்கன்னா, மோடி வந்து ஒரு சும்மா ஜீபும்பா மாதிரி காமிச்சிட்டு இருக்காரு. உண்மையாக வகை வந்து எங்க உற்பத்தி பண்றாங்க, எப்படி இவங்க ஸ்டோரேஜ் வச்சிருக்காங்க, அதாவது என்ன ஒரு டாபிக்கா பேசப்படுது அப்படின்னா, இவ்வளவு சிக்கலுக்கு மத்தியிலும் ஒரு பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு எப்படி சஸ்டெயின் பண்றாங்க, அந்த உண்மையான நிலவரம் என்னங்கிறத கேக்குறாங்க. ஆளுமே தெரிஞ்சுக்குவாங்கல்ல. இப்ப சண்டை ஆரம்பிச்ச காலகட்டத்துல அப்போ சுத்தமா எந்த கப்பலும் வரல. இப்ப கூட லிமிடெட் ஷிப்ஸ் கண்டெய்னர் தான் வருது. ஆனாலும் பெட்ரோல் தட்டுப்பாடு இல்லையே. பெட்ரோல் விலை அமெரிக்கால ஏறின அளவுக்கோ இல்ல மற்ற நாடுகள்ல ஏறின அளவுக்கோ இங்க ஏறல. அமெரிக்கா பெட்ரோலியம் உற்பத்தி செய்யும் நாடு, மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் நாடு. இல்ல பக்கத்து நாடு பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா ஏறின அளவு கூட இங்க ஏறல. அதாவது உற்பத்தி செய்யும் நாடு, உலக அளவுல பெரிய அளவுக்கு அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. பெட்ரோல் ஏற்றுமதி, அது குரூட் ஆயில் ஏற்றுமதி, கேஸ் ஏற்றுமதி. அந்த நாட்டிலேயே கண்ணாபின்னான்னு விலை ஏறி போச்சு, நம்ம நாட்டுல ஏறல. அப்படிங்கும் போது நான் கேட்கிறேன், நிஜமாவே நம்ம ஊர்ல பெட்ரோல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னா இல்ல அது இல்ல சார். இப்ப என்னன்னா, எப்படி இவங்க அதை வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க தகவல்களை? நான் எதுக்கே உனக்கு சொல்லணும்? இந்தியா இவ்வளவு ஒரு சேஃப் ஜோன்ல ஒரு கேள்வி வைக்கிறாங்க. உன் குடும்பத்தை ஒன்னால அந்த புத்திசாலித்தனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு நான் கேக்குறேன். ஒன்னால உன் குடும்பத்தை மேனேஜ் பண்ண துப்பு இல்ல, நாங்க ஒழுங்கா மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். உடனே வந்து பாருங்க, இவங்க வந்து 18 டன் கோல்டை வித்துட்டாங்கன்னு ப்ளூம்பெர்க்ல ஒரு டுபாகூர் செய்தி போட்டிருக்காங்க. ஆர்பிஐல அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. எங்க கிட்ட அந்த ஸ்டோரேஜ் அப்படியே தான் இருக்கு, நாங்க ஒண்ணு கூட விற்கல அப்படின்னு. இவங்களா ஒரு கணக்கு போட்டுக்கின்னு இது வந்து வெறும் ஒரு கேள்வி மட்டும் இல்லை யாசர். அவங்களுக்கு வந்து இந்தியாவை கண்டா எரிச்சலா இருக்கு. அது குறிப்பா அமெரிக்காவுக்கு இருக்கு சொல்லுங்க. அமெரிக்கா ஊடகங்கள் தான் ஏன்னா நாமல் அதாவது இந்த அவங்கெல்லாம் பரம்பரை பணக்காரன், நம்ம புது பணக்காரன். டேய், ஒரு காலத்துல நாங்க தாண்டா உண்மையான பணக்காரன், நீங்க எல்லாம் அங்க காட்டு மிராண்டிங்களா சுத்தி இந்த காலத்திலேயே நாங்க வந்து உலகத்திலேயே பணக்கார நாடா இருக்கும். அங்கேருந்து உங்களை மாதிரி கொள்ளக்காரனுங்க வந்து வெள்ளக்காரனுங்க பேர்ல வந்து இங்க இருக்கிறதெல்லாம் அழிச்சிட்டு போயிட்டாங்க. புரியுதா? ஸோ ஈவன் இந்த ஸ்பேஸ் இதுல நம்ம முதல்ல போகும்போது ஒரு கார்ட்டூன் போட்டாங்க நியூயார்க் டைம்ஸ்ல.
அதாவது ஸ்பேஸ் கிளப் அப்படின்னு போட்டு வெளில வந்து ஒரு நம்ம இந்தியன் ஒருத்தர் மாட்டை கூட்டின்னு வந்து கதவு தட்டுற மாதிரி பாரு இவங்கெல்லாம் வந்து ஸ்பேஸ்னு உள்ள வரானுங்கன்னு சொல்லிட்டு என்னன்னா பொறாமை. இன்னைக்கு நம்ம அவங்களுக்கு டஃப் காம்படிஷன் கொடுத்துருக்கிறோம். கண்டிப்பா அது உண்மை, மாற்றுக்கிறது கிடையாது. அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதனால இந்த மாதிரி எல்லாம் கேள்வியை எழுப்பி அவர் என்னவோ பண்றாரு. டேய் என்ன வேணா பண்ணிட்டு போட்டேன்டா, பெட்ரோல் கிடைக்குதா, டீசல் கிடைக்குதா, கேஸ் கிடைக்குதா. இல்ல அதுல ஒரு ஊடகம் பெருமையாவே போட்டிருந்துச்சு, இந்தியா வந்து இவ்வளவு ஒரு பெரிய மக்கள் தொகை நாடா இருந்தாலும் இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் அந்த நாட்டை ரன் பண்றதுங்கிறது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துறாங்க. சில ரகசியங்களை வெளியே சொல்லாமலேயே அமெரிக்கா கண்ணிலே விரலை விட்டு ஆட்டுறாங்கிறது அந்த பத்திரிகையில தலைப்பு செய்தியா போட்டிருந்தாங்க. நான் ஒரே ஒரு காரணம் தான் சொல்வேன், அப்பதான் ட்ரம்ப் வந்து டென்ஷன் ஆகி ஒரு விஷயத்தை புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்றதை விட சிம்பிளா ஒரே ஒரு பேரலல் சொல்றேன். ஒரு அம்மா வந்து இருக்கிறத வச்சு எப்படியோ மேனேஜ் பண்ணி எல்லா குழந்தைங்களும் சோறு போடுறாங்க அப்படின்னு சொன்னா அத புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்றதை விட அந்த பிள்ளைங்க மேல இருக்க பாசம் அக்கறை அப்படின்னு தான் சொல்லுவோம். கரெக்டா? அந்த மாதிரி மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் நேஷன் ஃபர்ஸ்ட், எனக்கு என் நாடு தான் முக்கியம், அதுக்காக நான் என்ன ஒண்ணா செய்வேன். அதனால தான் இன்னைக்கு ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இவங்க ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் சண்டை. ஈரானோடையும் உட்காந்து பேசுறோம், இஸ்ரேலோடையும் பேசுறோம். இஸ்ரேலுக்கு போயிட்டு வராரு, வந்த அடுத்த நாள் சண்டை நடக்குது. ஈரான் மினிஸ்டரோட நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம், நம்ம மினிஸ்டர் அங்க போறாங்க. யுஏஇ கூட பேசுறோம், சவுதி கூட பேசுறோம், அமெரிக்கா கூட பேசுறோம், உக்ரைனோட பேசுறோம், ரஷ்யாவோட பேசுறோம், எல்லாரோடையும் பேசுறோம். நம்மளுடைய அந்த பொசிஷன் நம்ம எங்கேயும் விட்டு கொடுக்கறது இல்லை. இன்னைக்கு சில பேர் சொல்றாங்க, பாருங்க அமெரிக்கா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்ல. நீ என்ன ஒண்ணா சொல்லிட்டு போடா, நாங்க வாங்குறத வாங்கினே தான் இருக்கோம். என்ன நம்ம வாயில உதார் விடுறது கிடையாது. நீ எப்படி சொல்லலாம், நான் வாங்குவேன். நமக்கு காரியம் தான் முக்கியம். அவன் ஏதோ வளரிட்டு போறான், நமக்கு என்ன வந்தது? நாம பாட்டுக்கு பிசினஸ் ஆஸ் யூஷுவல் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறோம், வெனிசுவேலா கிட்ட இருந்து வாங்குறோம், எங்க வேணா நம்ம வாங்குவோம், எங்க இஷ்டம். நீ என்ன வந்து வாங்க கூடாதுன்னு சொல்றது? நீ கொடுக்குற லைசன்ஸை யார் பார்த்தாங்க? இதுதான் இன்னைக்கு ஃபேக்ட். ஆனா இதை வந்து அரசியல் காரணங்களுக்காக இந்த மாதிரி சில பேர் திருச்சி பேசிட்டு இருக்காங்க. ஸோ நேஷன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நம்பரை அப்படி கொள்கையா வச்சிருக்க ஒரு பிரதமர் இருக்கிறதுனால தான் இது சாத்தியமானது. இதே அமெரிக்காவா இது காங்கிரஸா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களாம் என்ன சொன்னாங்க, உக்ரைனை சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. சப்போர்ட் பண்ணி தான் என்ன ஆயிருக்கும், ரஷ்யா கிட்ட நமக்கு ஆயில் கிடைச்சிருக்குமா சீப்பா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு திண்டாடிட்டு இருந்திருப்பேன் நேரம். ஆமா. அதே போல சார், இப்போ ட்ரம்ப்புக்கு எதிராக வந்து நாடாளுமன்றத்தில் அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கா இதில் வந்து ஈரானுடைய போர் நிறுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. இதில் இன்னும் ஒரு அதிர்ச்சிக்கான விஷயம்னா, ட்ரம்ப் கட்சிக்காரங்களே 4 பேர் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அங்க வந்து இந்த மாதிரி கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்ற மாதிரி கிடையாது. செனட், காங்கிரஸ் அப்படின்றது வேற, பிரசிடென்ட் அப்படின்றது வேற. வாக்கெடுப்பு அப்படின்னு வரும்போது ஆக்சுவலா அந்த வார் பவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரசிடென்ட் இருக்க அந்த பவர்ஸை வந்து கர்டெயில் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும். காங்கிரஸ் தான் வந்து will have a final say அப்படின்ற மாதிரி. அங்க வந்து பிரசிடென்ட் எந்த கட்சியா இருந்தாலும் இவங்க எதிர்கட்சி வந்து அவங்களுக்கு ஆதரவா போடுறதோ இல்ல சொந்த கட்சியை எதிராக போடுறதோ அப்படின்றதெல்லாம் காலங்காலமா நடந்துட்டு இருக்க விஷயம். இதுக்கு முன்னாடி இருந்த பிரசிடென்ட்லாம் அதை பெரிய இஷ்யூவா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா ட்ரம்ப் வந்து எவனெல்லாம் பாரு இந்த மாதிரி பண்ணிட்டான், அவனை தூக்கி போடு அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அவ்வளவுதானே தவிர பெரிய விஷயம் கிடையாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அந்த ட்ரம்ப்புக்கு எதிரான குரல் அப்படின்றது கொஞ்சம் வலுத்து கொண்டு இருக்கின்றது. அதுதான் அந்த ஓட்டெடுப்புல மெஜாரிட்டி பவரை கர்டெயில் பண்ணும் அப்படின்னு வந்திருக்கிறத பாக்குறோம். பட் என்ன நடந்ததுன்னா அதுக்குன்னு சில இதெல்லாம் இருக்கு. இத்தனை நாள் அப்படின்னு ஒரு ஃப்ரீ இது கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் அவர் பாட்டுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கலாம். அடுத்தது அவர் என்ன சொல்றாரு, இது வந்து சண்டை கிடையாதுங்க, பீஸ் கீப்பிங் அப்படின்ட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கு தனியா ஒரு ஆர்குமெண்ட் நடக்கும். அல்டிமேட்லி உங்களுடைய கோல் என்ன? அங்க வந்து சண்டையை நிறுத்தணும். சண்டை இப்ப நின்றுதான் இருக்கு. அப்பப்ப சும்மா அப்படி ஒரு இந்த பரோட்டாக்கல்ல தண்ணி தெளிக்கிற மாதிரி தெளிச்சிட்டு இருக்காங்க. பட் ஒட்டுமொத்தமா அந்த ஸ்டேட் ஆஃப் ஹோர்மூஸ் அப்படின்றத யாருக்கும் காசு கொடுக்காம வரணும். அதுக்கு வயா மீடியாவா ஒரு சொல்யூஷன். திருப்பி உங்க பொசிஷன்லயே நீங்க நிறுத்திட்டீங்கன்னா சரி வராது. இதை முடிச்சா அடுத்தது உக்ரைன் பக்கம் போனோம். சோ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் சண்டை அப்படியே போட்டுட்டு இருக்கட்டும் அப்படின்னு. சீனாவை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் யுத்தம் நிக்க கூடாது. நின்றுச்சுன்னா ரஷ்யாவுடைய அந்த சீனா மேல இருக்க டிபெண்டன்சி குறைஞ்சிரும். அந்த சண்டை நடந்துட்டே இருக்கட்டும் அப்படின்னு. இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொரு ஆக்டருக்கு ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்கிறதுனால இந்த எலெக்ஷன்ல அந்த மிட்டம் எலெக்ஷன் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அமெரிக்கால, அதுக்கு முன்னாடியாவது இந்த ஆள் ஏதாவது பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யாசர். சார் அதே போல இப்ப சமீபத்துல வந்து ஒரு செய்தி பார்த்திருப்பீங்க, இந்தியா அணு ஆயுதங்களை வந்து ஆயுதங்களை உற்பத்தி செய்யறதுல வந்து கொஞ்சம் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, பெருமளவுல ஆயுதங்களை வந்து ஏற்றுமதி வேற பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட பின்னணி என்ன சார்?
வெரி சிம்பிள். ஒரு காலத்துல வந்து வெள்ளைக்காரன் வெளில போயிட்டானா இங்க குண்டூசி கூட தயாரிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு வெள்ளைக்காரனுக்கே நம்ம வந்து ஆயுதம் வித்துனுக்கிறோம். பிரான்ஸ்ல இருக்க கம்பெனிகள், அமெரிக்கால இருக்க கம்பெனிகளுக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு சில ஆயுதங்களை வித்துட்டு இருக்கோம். பிரான்ஸ் வந்து இங்கேருந்து சில ராக்கெட் சிஸ்டம் அதெல்லாம் வந்து அது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா சீப்பா இருக்கு, அதே மாதிரி எஃபிஷியண்டாகவும் இருக்கு அப்படின்னு வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ உலக அளவில் நம்மளுடைய இந்த பிரம்மோஸ் இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சீனா மெர்சல் ஆயிருக்காங்க. ஏன்னா நீங்க பாட்டுக்கு வந்து வியட்நாம், இந்தோனேஷியா இப்படிலாம் வந்து இதை வித்துனுக்கிறீங்க, எங்களுக்கு வந்து அவங்க மெர்சல் காட்டுனுக்குறாங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. நீ வந்து சுத்தி இருக்க நாடுகள்லாம் அவங்க ஆயுதத்தை விற்பா, நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? ஏன் சீனாவுக்கு பயனா? ரைட்டு, நீயும் ஆயுதம் வைக்கிறான், அவனும் ஆயுதம் வைக்கிறான் அப்படின்னா அவங்க ஆயுதம் என்ன லட்சணம் நமக்கு தெரியும். சைனீஸ் ப்ராடக்ட்னாலே வந்து உலகத்துக்கே தெரியும். நம்ம ப்ராடக்டோட, அதுவும் ஆயுதங்களுடைய குவாலிட்டி என்னன்றதையும் நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர்ல உலகத்துக்கே காமிச்சோம். இதனால தான் வந்து சைனாவுக்கு வந்து டர் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் சீனா கிட்டேருந்து ஆயுதம் வாங்கின, விமானங்கள் வாங்கின சில நாடுகள்லாம் ஐயே இது ஒன்றும் வேலைக்கு ஆளுங்க திருப்பி ஊத்துட்டாங்க, இந்த லட்சத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஷோகேஸ் தான் காமிக்கிறாங்க அவங்க. எல்லாத்தையும் ஊரை ஏமாத்துற மாதிரி இவங்க இந்த மாதிரி வித்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஆயுதங்களை விற்கிறோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் யாசர். இதுவும் அமெரிக்காவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் எரிச்சல். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஊர்ல தயாரிக்கிறதுக்கும் நம்ம ஊர்ல தயாரிக்கிறதுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் இந்த தகவல் தெரிஞ்ச உடனே ட்ரம்ப் சைனாக்கு பயணம் போனாரு, தெரியுமில்ல உங்களுக்கு? ஆமா, அங்கதான் அது ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வந்தியா சீன சுவரை பாத்தியா கிளம்புட்டாங்களா? சரி, ஒண்ணு வேணாம், நம்ம ஐபோன் எடுத்துக்க. எதுக்கு அவங்க இங்க வந்து தயாரிக்கிறாங்க? அமெரிக்கால தயாரிச்சீங்கன்னா அங்க கண்ணா பின்னா வேலை, இங்க வந்து அந்த சம்பளம் கிடையாது, அதனால அவங்க இங்க தயாரிக்கிறாங்க. அதே மாதிரிதான் ஆயுதங்களும். சோ தரத்துல எந்த விதமான குறைபாடும் கிடையாது, விலையில தான் வந்து வித்தியாசம்ன்றதுனால நம்மளால ரொம்ப சீப்பா தயாரிக்க முடியுது. அப்ப இவ்வளவு நாள் அமெரிக்க ஆயுதங்களை பெரிய அளவுல காசு கொடுத்து வாங்கியிருந்தவங்க அதை விட இங்க சூப்பரா விற்கிறாங்க, பாதி கூட வரல அப்படின்ட்டு நம்ம கிட்ட வாங்கிட்டு போறாங்க. இப்ப ரஷ்யா அடுத்தது என்ன பண்ணிருக்காங்க, இனிமே அங்க நாங்க தயாரிச்சு அதுக்கப்புறம் இங்க வித்து ஜாயிண்ட் ப்ரொடக்ஷன் அதெல்லாம் வேணாம். ஏன்னா அங்க வந்து பாப்புலேஷன் ரொம்ப கம்மி, நாங்க பேசாம இங்கேயே R&D கொண்டு வந்துடுறோம், இங்கேயே தயாரிக்கிறோம், 2 பேருமா சேர்ந்து தயாரிப்போம், அதை வித்து நாம காசு பார்க்கலாம் அப்படின்னு அடுத்த பெரிய ஸ்டெப் இது. சோ இதுதான் அமெரிக்காவுக்கு பெரிய அடி. ஏன்னா இந்த ஆயுத சந்தை அப்படின்றது வந்து பல்லாயிரம் கோடிகள் புழங்குகின்ற சந்தை. இது அமெரிக்க கம்பெனிகளுக்கு வந்து லாபம் குறையுது இல்ல விற்பனை குறையுதுன்றது மட்டும் கிடையாது, அங்க இருக்க அரசியல்வாதிகளுக்கு ஃபண்டிங்கே இவங்க தானே ஊத்துனுக்குறாங்க. இவங்க சண்டை போடுறதே எதுக்காக? சண்டை போட்டீங்கன்னா இருக்கிற பழசெல்லாம் வித்துட்டு பழசெல்லாம் குண்டு வெடிச்சுட்டு புதுசு வாங்குவாங்க, வாங்கும்போது அவங்களுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. இப்ப அங்கேயே நீங்க வந்து ஆட்டம் காண வச்சுட்டீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அதனால தான் இது பலமுனை தாக்குதல், இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர்னு சொல்லலாம். நாங்க லைசன்ஸ் கொடுத்துட்டோம், பர்மிஷன் கொடுப்போம், கொடுக்க மாட்டோம் அப்படின்வாங்க. உடனே இங்க இருக்க சில்வன்கள் பத்தியோ அமெரிக்காவோட காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜியோ பாலிட்டிக்ஸ்னாலும் ஒன்றும் தெரியாது, பாலிடிக்ஸே தெரியாது, அறிவே கிடையாது ஜென்மங்கள், இது மாதிரி தான் பேசிட்டு இருக்கோம். விட்டு தள்ளுங்க யாசர். நேரம் பல்வேறு கேள்விக்கு பதில் தமக்கு நன்றி சார். நன்றி யாசர்.